திரு ரகுநாதன், கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த சூழலை விட இப்போ சற்று மேம்பட்டு இருக்கிறதா உற்பத்தி துறை? கார்த்திகேயன், இதுக்கு முன்னாடி பேசின 3 பேருமே அறிவு சார்ந்து இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. இப்ப நான் அனுபவபூர்வமாக இந்த பிரச்சனையை அனுபவம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய மன குமுறலே இருக்கு, என்னன்னு பார்க்கலாமா? ஒண்ணு கடந்த 240 நாட்கள், இந்த வருடத்துல 80 நாட்கள் தான் நாங்க வேலை செய்த நாட்கள். அந்த 80 நாட்கள்ல என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 8 மாதம் மூடி இருந்த தொழிற்சாலையை திறப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய நிறைய டைம் தேவைப்பட்டது. இரண்டாவது, எங்க தொழிற்சாலையை கொரோனாவுக்காக அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. மூன்றாவது, வேலையாட்கள் தட்டுப்பாடு. நான்காவது, ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ். ஐந்தாவது, பண பிரச்சனை. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி. 3 லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்பட்டதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துக்குவோம். இன்றைய தேதிக்கு 55 லட்சம் தொழில் நடத்துபவர்களுக்கு அந்த கடன் சென்றிருக்கு. மொத்தம் இருக்கிற தொழிற்சாலைகள் இந்த கண்ட்ரியில 6.5 கோடி. 6.5 கோடியில 55 லட்சம் பேருக்கு இந்த கடன் உதவி சென்றடைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாக்கி இருக்கிறவங்க இங்கதான் நோக்கி போனாங்க. இரண்டாவது, எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இந்த கடன் அளிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நான் மிகப்பெரிய அளவுல மறுப்பு தெரிவிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாவே எனக்கு தெரிந்து யாருமே இந்த கடனை ஏற்கனவே வைத்திருந்த ப்ராப்பர்ட்டியினுடைய அடிஷனல் மார்ட்கேஜை வச்சுதான் வாங்கியிருக்கோமே தவிர, எந்த பேங்க்கும் எந்த நிறுவனங்களும் அடிஷனல் கொலாட்ரல் இல்லாமல் இந்த லோனை கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்ததுனாலதான், அப்படி இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் முந்தா நேரத்தை கூட நம்ம தமிழக கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மார்ட்கேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தேவையில்லைன்ற அனௌன்ஸ்மெண்டே வந்திருக்கு. இரண்டாவது எடுத்துக்குவோம், வட்டிக்கு மேல் வட்டி தள்ளுபடி அல்லது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடின்னு கொடுத்தது. அதை எடுத்துக்கோமே. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றது, வேற யாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவையில்லை. 6 மாதம் மாரட்டோரியம் எனக்கு அவைல் பண்ண பொழுது நான் கட்டின வட்டி தொகை கிட்டத்தட்ட 4 லட்சம் என்னுடைய லோனுக்கு வட்டி மட்டும். ஆனால் எனக்கு இப்ப கிடைத்திருக்கிற ரிலீஃப்ன்றது 6000 ரூபாய். இது அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு பொருளாதாரம் வளரணும்னா அதனை ஆதாரமாக இருப்பது தொழில். தொழிற்சாலை நல்லா இருக்கணும்னா அதற்கு ஆதாரமாக இருக்கிறது தொழில் முனைபவர்கள். தொழில் முனைபவர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளிகள் நல்லா இருப்பாங்க. எந்த இடத்துலயும் நாங்க ஒரு சிரிப்பை பார்க்க முடியல எங்க மனதில இருந்து. 8 மாசமா சும்மா இருந்தோம். இப்போ ஒரு புயல் தாக்கணும் அப்படின்ற பொழுது கதிகலங்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த புயலும் போது கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் எங்களால வேலை செய்ய முடியல, இயங்க முடியல. பொதுவாக புயல் சுற்றுச்சூழலை உண்டாக்கும், ஆனால் இந்த முறை மனதை தாக்கிவிட்டது. இன்னொன்னு சொல்றேன், நண்பர் கனக சபாபதி சொன்னார், லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் ப்ரொசீஜர், லாங் டேர்ம் கரெக்ஷன் சொன்னார். இப்ப புயல் வந்த பொழுது, கொரோனா புயல் மாதிரி தானே, தெரியாமல் வந்தது தானே. புயல் வந்த பொழுது நம்ம எடுத்த நடவடிக்கைகள் புயலிலிருந்து தற்பாதுகாப்பு தானே முதல்ல. அதுக்கு அடுத்தது தானே அடுத்த முறை புயல் வரும்பொழுது எப்படி காப்பாற்றப்படுவோன்றது. இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற என்னை மாதிரி, எங்களை மாதிரி தொழில் முனைபவர்களுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து என்ன பாதுகாப்பு கிடைத்தது? வருத்தமா இருக்கு. நம்ம வைத்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலியை உணர முடியும். எங்களை நம்பி இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்ற போறோன்றது தெரியல, எப்படி கரை சேர போறோன்றது தெரியல. எல்லாரும் இல்ல, நான் அதிகப்படுத்தி சொல்லலாம், என்ன ஈஸியா சொல்லிடலாம். இது எல்லாரும் இந்த மாதிரி இல்ல, எவ்வளவோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்குன்றது சொல்லலாம். நிச்சயமாக இருக்கு, யாரும் இல்லைன்னாங்க. எங்கேயாவது இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டுமே. முறையிட்டீங்களா? எங்கேயாவது உங்களுடைய கஷ்டங்கள் குறித்தெல்லாம் நீங்க முறையிட்டீங்களா? ஏன்னா வட்டிக்கு வட்டி தள்ளுபடியில கிட்டத்தட்ட 4 லட்சம் வட்டி கட்டியிருக்கீங்கன்றீங்க, 6000 தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குன்றீங்க. சொற்பமான தொகை தான் திரும்ப கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் வங்கியில விளக்கம் சொன்னாங்க? ஏன்னா உங்களுடைய அனுபவமே இவ்வளவுதான் இருக்கு. எந்த விதத்திலும் எங்கேயுமே விளக்கமே கிடையாது கார்த்திகேயன், அதுதான் உண்மை. எனக்கு நான் கேட்டிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய எவ்வளவாக இருந்திருக்கும், எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணீங்க, எப்படி எனக்கு இந்த வந்ததுன்னு கேட்டதுக்கு பதில் கிடையாது.
எத்தனையோ முறை எத்தனையோ பேர், நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக பல இண்டஸ்ட்ரீஸ சொல்ல முடியும். இன்னும் சேவை செக்டர் இன்னும் வளரவே இல்லை. சுய தொழில் பண்றவங்க அழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, காணாம போயிட்டு இருக்கிறாங்க. முந்தி வேலை செய்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கிக் ஒர்க்கர்ஸ் ஆயிருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ்னா என்ன? கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் ஆயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் வசூல் தொல்லை, இன்னொரு பக்கம் கொரோனாவுடைய அச்சம். எப்படி சமாளிக்கிறது? தபைலாவுக்காவது ஒரு பக்கம் தான் ஐடி, தொழில் முனைவோர்களுக்கு மத்தள மாதிரி 2 பக்கமும் இடியா இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இல்ல, இப்ப நிதியமைச்சர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள், ரிசர்வ் வங்கி ஆளுநர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள், இதெல்லாம் என்ன இப்ப பேப்பர்லயே தான் இருக்கா? ஒன்னும் பயனாளிகளுக்கு வந்து சேரவே இல்லையா? இல்ல, இந்த அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்கும் ஒரு 2 மாசம் சம்பளத்தை நிறுத்தி பார்த்தால் இதனுடைய வலி தெரியும். ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேச முடியும், வெளியில வந்து பார்த்தால் தான் வலி தெரியும். மறுபடியும் சொல்றேன், நல்லா பண்றவங்களே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? கஷ்டப்படுறவங்களை பார்த்து தானே தவிர நல்லா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கவலைப்படலையே. கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றணும் இல்லையா? ஜூலை செப்டம்பர் காலாண்டுல உற்பத்தி துறை 0.6% உயர்ந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் வந்து திட்ட அமலாக்க அமைச்சகத்திலேருந்து வருது. அதே மாதிரி முதல் காலாண்டுல வந்து சரிஞ்சது, இப்ப மீண்டும் வருதுன்றாங்க. நவம்பர் 12ஆம் தேதி நிதியமைச்சர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. உற்பத்தி துறைக்கு மட்டுமே 1,46,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிச்சது இல்லாம புதுசா 2,05,000 கோடி கடன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல கார்த்திகேயன், நம்ம காயினின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டு பேசினா அப்படிதான் தெரியும். நம்ம வந்து நல்லா இருக்கிறவங்களை மட்டுமே பார்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இல்லாதவங்களை பாருங்கன்னு சொல்றேன். அதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் தரேன். போன மாதம் நவம்பர் மாதம் இஎம்ஐ கட்டாத பவுன்ஸ் ஆன செக்குகள் 42%. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றேன் டேட்டா உங்களுக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற Q2 அப்படின்றது காலாண்டு வந்து செப்டம்பர் மாதம் முடிந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஃபுல் அன்லாக் பீரியட். அப்ப அந்த ஒரு மாசத்துல நாங்க திடீர்னு நிறுத்தின ப்ரொடக்ஷன் பண்ண ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் டிஸ்பேச் ஆச்சு, டெலிவரி ஆச்சு, இன்வாய்ஸ் பண்றோம். அப்போ ஒரு இன்வாய்ஸ் வந்து தெரிஞ்சது. அக்டோபர் மாதத்தை எடுத்துக்குவோம். அக்டோபர் மாதத்துல சீசன், ஏன்னாக்க தீபாவளி டைம் இருந்ததுனால சில மெட்டீரியல் வர வேண்டி இருந்தது. குறைநீதி பாகங்களை எங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இப்ப நவம்பர் எடுத்துக்கங்க, வேலை இல்லாம தானே இருக்கும். எங்க இருக்கு வேலை? 20%, 30% ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பயமா இருக்குங்க. இன்னும் அடுத்த மாசம் மழை, இன்னும் இந்த ஒரு புயலை தாண்டிட்டோமே பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த புயல் வருமோன்ற ஒரு கவலை இருக்கு. எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டே ஒரு தொழில் நடத்த முடியும் சொல்லுங்க? கம்பி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த கம்பியும் முள் கம்பியா இருக்கு. எப்படி நடக்க முடியும்? நாளைக்கு தொழில் ஒரு காணாமல் போயிட்டாங்கன்னா எப்படி தொழில் வேலை கொடுக்க இருப்பாங்க? வரிசையா பண்டிகை காலங்கள் வருது, மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் அப்படின்னு வரிசையா பண்டிகை காலங்கள் இருக்கு. அதுல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா மீண்டு வருவதற்கு? அதாவது ஒரு தொழில் முனைப்பவராக 35 வருடம் தொழில் பண்ணவனா நான் சொல்றேன் கார்த்திகேயன், எத்தனையோ முறை எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள சொல்லிக்கிறது நாளை நல்லதே அப்படின்றதுதான். நாளைக்கு இதை விட பிரைட்டா இருக்கும். ஒரு டோர் க்ளோஸ் பண்ணாக்க 100 டோரை திறந்துதான் ஒரு ஆண்டர்பிரனருக்கு பழக்கம். ஆனால் கை வலிக்குது. எவ்வளவு டோரை திறக்கிறது புரியணும்ன்றதுக்காக சொல்றேன். தயவு செய்து மக்களுடைய கருத்து கேளுங்க, பாதிக்கப்பட்டவங்களுடைய கஷ்டத்தை உணருங்க. நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணது நல்லது தானே. 55 லட்சம் இண்டஸ்ட்ரிக்கு இந்த லோன் போயிருக்குன்றது நல்லது தானே. ஆனால் அங்க எடுக்கிற பாலிசி டிசிஷன் சரியான முறையில எண்டுல வந்து சேரல. நடைமுறைப்படுத்துறவங்க அதை கவனிக்கிறது இல்ல, அதை செயல்முறைப்படுத்துறது இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. அதை கேட்பா இல்லை, இதை சொல்லுவதற்கு இடமும் இல்லை. எந்த இடத்துலயும் எங்களால ரிட்ரஸ் பண்ணவும் முடியல, அட்ரஸ் பண்ணவும் முடியல. கூப்பிட்டு பேசுங்க. பெரிய பெரிய கம்பெனிகளை மட்டுமே கூப்பிட்டு பேசுறதுனால பொருளாதாரம் வளர்ந்துடாது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5.5 கோடி இண்டஸ்ட்ரீஸ் சஃபரிங்ல இருக்கும் பொழுது நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும். அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ட்ரேடர்ஸ் கஷ்டப்படுறாங்க. இந்த பண்டிகை காலத்துல 71,000 கோடி ஆன்லைன் வர்த்தகத்துல போனதுனால ஷாப் வச்சிருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. சேவை துறையில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உற்பத்தி துறையில இருக்கிறவங்க விலை உயர்வுனால, தட்டுப்பாட்டுனால, ரா மெட்டீரியல் இல்லாததுனால
டிமாண்ட் இல்லாதனால, ஆர்டர் இல்லாதனால கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம். இதோ இந்த சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த என்பிஏ இந்த பீரியடை எடுத்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட் வரப்போறதுன்னு பாருங்க. அதை தவிர்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்ப நானே இருக்கேன், என்னுடைய கம்பெனில நான் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணணும், என் கையில பணம் இல்ல. நான் அங்க நடத்திக்கிட்டு இருக்கிற கம்பெனியை வித்துட்டு அந்த பணத்தை நான் திரும்பி முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வித்து வர்ற காசுல 30% கேபிட்டல் கெயினா நான் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். எப்படி கொடுக்க முடியும்? கசக்கி பிடிவதற்கு ஒரு இது இல்லையா, வரைமுறை இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றது என்னன்னா 3 பாயிண்ட் தான் சொல்றேன். ஒண்ணு, அடுத்த 6 மாதங்களுக்கு இஎம்ஐல இருந்து விலக்கு கொடுங்க. அடுத்த 6 மாதங்களுக்கு எந்த வரியும் எங்க மீது திணிக்காதீங்க. அது வருமான வரியாகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், எந்த வரியும் தேவையில்லை. உங்க ப்ராப்ளத்தை நீங்க பாத்துக்கங்க, எங்க ப்ராப்ளத்தை நாங்களே பாத்துக்கிறோம். 3வது, எங்களுக்கு வர வேண்டிய ரூபாயை, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்க வேண்டிய ரூபாயை திருப்பி கொடுங்க. 4.5 லட்சம் கோடி வர வேண்டி இருக்கு. கார்பரேட் செக்டர்லயும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும், இந்தியா லெவல்ல சொல்றேன். இத கொடுத்தாலே போருமே, வேற எது வேணும் எங்களுக்கு? நாங்க நல்லா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க் எங்களுக்கு கடன் கொடுக்க போறாங்க. எங்களுடைய ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா கடன் வரப்போகுது. கடன் வந்தா திருப்பி கொடுக்க போறோம். நல்லா தானே இருப்போம். கேள்விகள்லாம் கேட்போம். திரு கனகசபா